அந்த இறையோட துணை நமக்கு வேணும்னா முழுமுதல் கடவுள் விநாயகனை துதித்துவிட்டு நாம் எல்லா வேலையையும் துவங்க வேண்டும். நாமளே விநாயகரை துதித்து விட்டு தான் வேலை செய்வோம் அப்படின்னா, அபிராமி பட்டர், அபிராமி அந்தாதி 100 பாடல்களை எழுத போறார். அந்த அபிராமி அன்னையோட அருள் கிடைக்கணும்னா அபிராமியோட மகனான அந்த விநாயகரை வணங்கணும் இல்லையா? இந்த அழகை தோற்றுவிக்கும் இணையில்லாத சக்தி அந்த ராஜராஜேஸ்வரி இருக்காளே, அந்த ராஜராஜேஸ்வரி பேரழகி, அவளுடைய அழகை நான் வர்ணிக்கப் போகிறேன். அந்த அழகை வர்ணிக்கணும் என்றால் எனக்கு விநாயகரின் அருள் வேண்டும். விநாயகர் தான் எல்லா தடைகளையும் நீக்குபவர். விக்ன விநாயகர்னு அவருக்கு பெயர் இல்லையா? அப்போ திரிபுரம் எரிக்க சிவபெருமான் கிளம்பும் போது விநாயகரை வணங்காம போயிட்டார். அதனால என்னாச்சு? சிவபெருமான் போயின்னு இருந்த தேரோட அச்சே